காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். இரண்டாம் ராசியில சந்திரன் அங்க உச்சம் பெறாரு. சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை. இந்த 2 தினங்களுக்கு மட்டுமே, அதாவது வியாழக்கிழமையும் அட்சய திருதியான வெள்ளிக்கிழமையும் சூரியன் உச்சம் பெறாரு, சந்திரன் உச்சம் பெறாரு, சுக்கிரன் காலபுருஷனுக்கு 1ஆம் ராசியிலே இருக்கிறார். அடுத்து குருவும் சேர்ந்திருக்கார். முக்கியமான அந்த தனத்தையும் அடுத்து செல்வாக்கையும் பேரையும் புகழையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த காலபுருஷனுடைய 2 ராசியில அமர்ந்து இருக்கிறது தான் இதோடைய மிக சிறப்பான ஒரு காலகட்டமே. அதனால தான் இந்த நாள் அன்று நீங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணுங்க. எந்த அளவுக்கு காயின்ஸ் வச்சு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறப்பு. முடியாதவங்க எங்களால காயின்ஸ்லாம் இல்லை, அதை பத்தி கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த பூஜையை பண்ணினீங்கன்னா அடுத்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த பூஜையை பண்ணினவங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணமாகி குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் குழந்தை வாய்ப்பு வருவதற்கும் இந்த பூஜையை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதை தான் நான் முதல்ல இந்த பதிவுல சொன்ன மாதிரி, செல்வம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும். பேரோ மதிப்போ பொண்ணோ பொருளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செல்வம் கூட நமக்கு இருக்கணும். அதுதான் இதோடைய முக்கியமான நோக்கம். அதனால நண்பர்களே, அனைத்து நண்பர்களும், என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இன்றைய தினம், இந்த 9ஆம் தேதி மே மாதம் இன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையில மேன்மேலும் துன்பங்கள் இல்லாமல் சிறு சிறு இதை நோக்கி நீங்க பயணிக்காம, சிறு சிறு மாயையை நோக்கி நீங்க பயணிக்காம, வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அதை நோக்கி கர்மாவை தேடாமல் நீங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி எல்லா புகழும் பேரும் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. இதற்கு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. இதை தான் நம்ம எடுத்து சொல்றோம். நீங்க எல்லாருமே வாடிக்கையாளர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சரி, இல்லை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சரி, அதை பயன்படுத்தி நீங்க இந்த பூஜையை செய்தீங்கன்னா, மேடம் என்னால் இந்த பூஜையெல்லாம் செய்யவே முடியாது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, இல்லை சில பேருக்கு எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துடுது, இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு, நீங்க மனசுக்குள்ள விளக்கேற்றுற மாதிரி ஒரு வழிபாடு நினைச்சுக்கோங்க, அர்ச்சனை பண்ற மாதிரி ஒரு வழிபாடு நினைச்சுக்கோங்க. நல்ல எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு அந்த வியாழக்கிழமை சாயங்கால பொழுது 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா, வழிபாடு செய்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலையும் இருந்து விலகி நீங்க தான் அடுத்த அட்சய திருதிக்குள்ள ஒரு கோடீஸ்வரரா ஆகக்கூடிய, கோடீஸ்வரர்னா பணம் மட்டும் கிடையாது, மனதிலையும் ஒரு கோடீஸ்வரரா ஆகக்கூடிய யோகம் பெறக்கூடிய நபர்களாக இருக்க போறீங்க. எல்லா வளமும் கிடைக்க அந்த மகாலட்சுமியின் அருள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.